கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அன்பான சகோதரி இருந்தாங்க. வேலை ஸ்தலத்துல அதிக வேலை பளு நிமித்தமா வீட்டுக்கு டயர்டா வந்தாங்க. ஒரு நல்ல மில்க் ஷேக் குடிச்சா எனர்ஜெட்டிக்கா இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு அவங்க ரொம்ப விரும்பினாங்க. உடனே அவங்க வீட்ல புதிதாய் வாங்கி இருந்த ஒரு பிளெண்டர்ல மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸும் ஃபில் பண்ணாங்க. ஆக்சுவலா அதுல காஷன் ஒரு லேபிள் ஒட்டி இருந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு லேபிள் ஒட்டி இருந்தாங்க. ஏன்னா அது புதிதாய் வாங்கி இருந்ததுனால. ஆனா இந்த சகோதரி, நான் யூஸ் பண்ணாத பிளெண்டரா, எனக்கு தெரியாத ப்ராசஸா, எனக்கு தெரியாத காஷனா, எனக்கு தெரியாத அந்த கையாளுகிற காரியங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மற்ற காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு மில்க் ஷேக் ரெடியான உடனே அது வேற ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இந்த சகோதரியும் அறியாத வண்ணம் அந்த பிளெண்டர் ஜார்ல இருந்த அந்த பிளேடு கீழே விழுந்ததுல அவங்க விரல்ல காயம் ஏற்பட்டது. டாக்டர் கிட்ட போய் ஸ்டிச்சஸ் போடுற நிலைமைக்கு அது போயிருச்சு. காரணம் என்ன இது சம்பவத்துக்கு அப்படின்னா, அங்க கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், காஷன் எதையுமே அந்த சகோதரி படிக்கல. அந்த பிளேட் அவங்க சரியா ஃபுல்லா ஃபிட்டிங் பண்ணாம ஒரு லெவலுக்கு தான் டைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சரியா டைட் பண்ணி அது எல்லாவற்றையும் எச்சரிப்போடு கவனித்து அப்புறம் யூஸ் பண்ணோன்றது தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் அந்த காஷன்லயும் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள். இந்த சகோதரி அதை பொருட்படுத்தாம அலட்சியப்படுத்தினதுனால விளைவு என்ன ஆச்சு? அந்த பிளேடு அன்ஸ்க்ரூ ஆகி அவங்க கை மேலேயே பட்டதுனால அந்த விரல்ல காயம் ஏற்பட்டு தையல் போடுகிற அளவுக்கு விபரீதமா முடிஞ்சது. இன்றைக்கும் கூட நம்மோட வாழ்க்கையில வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்கள்ல நம்ம எச்சரிக்கிறார். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது சரி, இது தவறு அப்படின்னு. ஆனா பல பேர் அதை ஃபாலோ பண்றதே இல்லை. வேதத்துல தானே எழுதியிருக்கு, இது வாழ்க்கைக்கு ஒத்து வராது, இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை உலகம் வேறு மாதிரி இருக்கு, அதுக்கேற்றாறு போலதான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். பெரியவங்களை கூட சில இடங்கள்ல பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள்ல, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதம் வாசித்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய வழிகளை சரியாய் திட்டமாய் காண்பிப்பார். நாம செய்ய வேண்டிய காரியம் சரி அல்லது நாம செய்கிற செயல் தவறு என்று அவரை தவிர மிக துல்லியமாய் நம்மை அறிவுறுத்துவதற்கு வேறு யாருமே கிடையாது. அதனாலதான் வேத வசனங்கள் எல்லாம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு அது தீபமாய் இருக்கிறதுன்னு வேற ஒரு இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை வாசிப்போம். தெளிவாய் ஆண்டவர் நம்மை நடத்தும் பாதையில நம்ம பயணிப்போம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு அன்பான குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். எந்தெந்த காரியங்களிலெல்லாம் குழப்பங்களோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவராகிய நீர் அவர்களுக்கு நல்ல தெளிவான ஒரு கைடன்ஸை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய நீர் அந்த வார்த்தைகள் மூலமாய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமாய் வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை கை கொண்டவர்களாய் தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு போக உதவி செய்யும். இந்த குடும்பத்தார் யாவரும் இந்த இரவு நேரத்துல ஒரு புது நம்பிக்கை பெற்றவர்களாய் நல்ல ஓய்வெடுக்கவும் இரவுல நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அவர்களுக்கு இருக்கவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.